யாரிவர் நிகழ்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். வல்லமை, அதாவது எல்லாவற்றையும் செய்யும் பலம். உலகில் வாழும் உயிரினங்களில் மனிதன் மிகுந்த வல்லமையுடையவனாய் தன்னை காட்டிக் கொள்கின்றான். அனுதினமும் புதிய சாதனைகளை படைக்கின்றான். வானத்திற்கு பயணம் செல்கின்றான். பூமியின் ஆழங்களை ஆராய்கின்றான். ஏன், இயற்கையின் பேராபத்துக்களை கூட முன்கூட்டியே கணிக்கின்றான். ஆனால் கணிக்க முடிந்த மனிதனுக்கு அதை தடுக்க முடிவதில்லை. ஏனென்றால் மனிதன் எல்லா வல்லமையும் உடையவன் அல்ல. அப்படியானால் சர்வ வல்லமை உடைய ஒருவர் இருக்கிறாரா? ஆம், இருக்கிறார். அவரை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் திரு நாகராஜ் அவர்கள். எங்களை கேட்கிற அருமையானவர்களே, யார் இவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மெய்யான தேவனை, ஜீவனுள்ள தேவனை, உங்களை நேசிக்கிற ஒரு தேவனை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நீங்களும் தொடர்ந்து இந்த தெய்வ செய்தியை கேட்டு வருகிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக இன்றைக்கும் கூட தேவன் வல்லமையுள்ளவர் என்கிறதான அந்த செய்தியை தேவனுடைய வசனத்திலிருந்து தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் வேத ஆதாரத்திலே உங்களுக்கு எடுத்து காண்பிக்க இருக்கிறோம். நாங்கள் சொல்லுகிற இந்த செய்திகள் எல்லாம் எங்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல, அல்லது யாரும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் இதை சொல்லுகிறதில்லை. தேவன் எங்களுக்கு இந்த வெளிப்படுத்தின இந்த சத்தியத்தை, வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளியாத அந்த முகத்துவம் உள்ள வேத சத்தியத்தை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எனவே இப்பொழுது வேத புத்தகத்திலிருந்து 62வது சங்கீதம் 11வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. வல்லமை தேவனுடையது. இன்னுமாக புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொன்னார். பிரியமானவர்களே, தேவன் வல்லமையுள்ளவர். பைபிள் சொல்லுகிற தெய்வம் அவர் வல்லமையுள்ளவர். அவரே சொல்லியிருக்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாக நடந்து கொண்டிரு என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் வல்லமையுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 வருஷ காலம் வாழ்ந்த சமயத்தில் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அவர் வல்லமையான காரியங்களை செய்தார் என்று வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இந்த பைபிளிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே ஒரு கடல் பிரயாணத்தை பற்றி எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் ஒரு படகிலே அந்த மாதிரியாக பிரயாணம் பண்ணினார்கள். அப்படி பிரயாணம் பண்ணுகிற அந்த சமயத்துல ஒரு பலத்த காற்று, அந்த கடல் கொந்தளிப்பு, அந்த படகு மூழ்கத்தக்கதான நிலைமையில ஒரு சூழ்நிலை அங்கே வந்தது. அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் பார்த்து, ஐயோ, நாங்கள் எல்லாம் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அந்த படகில இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே பைபிள் எழுதியிருக்கிறது, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனத்திலே, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். காற்றை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, காற்றுக்கும் கடலுக்கு இவர் கட்டளையிடுகிறாரே என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயற்கையின் மேலே அவர் வல்லமையுள்ளவர். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் புயல் அந்த மாதிரியாக எந்த திசையிலே வரும், எவ்வளவு வேகத்திலே வரும், என்ன சேதத்தை விளைவிக்கும் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, வரக்கூடியதான புயலையும் கடல் கொந்தளிப்பையும் தடுத்து நிறுத்தக்கூடியதான சக்தி, வல்லமை உலகத்திலே எந்த மனிதனுக்கும், எந்த விஞ்ஞானிக்கும் அந்த மாதிரியாக கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் காற்றையும் கடலையும் அந்த மாதிரியாக அமைதிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிற சத்தியம் அது மாறாதது, அது உண்மையானது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கொந்தளிப்பாக இருக்கிறதா? வாழ்க்கையிலே அமைதி இல்லாமல் இருக்கிறீர்களா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா?
பலத்த சூறாவளி காற்று உங்களுடைய வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிறதா? இதிலே ஐயோ நாம் அமிழ்ந்து போக போகிறோமே, இதிலிருந்து நமக்கு விடுதலை இல்லையா என்று இயங்குகிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை அவர் பரிகரிக்கக்கூடியவர். நீங்கள் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே வரக்கூடிய கஷ்டமான, நெருக்கமான, இக்கட்டான சூழ்நிலைகளை கூட மேற்கொள்ளக்கூடியதான அந்த வல்லமை அவருக்கு உண்டு. அது வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் இந்த பைபிளை படிப்பீர்கள் என்று சொன்னால், யாத்ராகமம் 14வது அதிகாரம் 21, 22 வசனங்களிலே இஸ்ரவேல் மக்கள் அந்த மாதிரியாக எகிப்துடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவனாலே விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்திலே வழிநடத்தப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய வழி பிரயாணத்தில் வருகிற வழியிலே முன்னாலே செங்கடல் என்று வருகிறது. பின்னாலே அந்த பார்வோனுடைய சேனை, அந்த எகிப்துடைய ராஜா இவர்களை துரத்தி கொண்டு வருகிறார். முன்னால போனா கடலை விழுந்து சாகணும், பின்னால போனா பார்வோனை கையில மாட்டிக்கொண்டு மறுபடியும் கொத்தடிமையாக போக வேண்டும். முன்னுக்கு பின்னுக்கு போக முடியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்தார் என்பதை தான் அங்கே எழுதியிருக்கிறது. அந்த சமுத்திரத்தை அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் இரண்டாக பிரித்தார். அந்த ஜனங்கள் என்ன செய்தார் என்று கேட்டால் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, இது கட்டுக்கதை அல்ல. உலக படத்திலே இன்றைக்கு செங்கடல் என்று ஒரு கடல் இருக்கிறது. உலக வரலாற்றிலே யாரும் இதுவரைக்கும் கடலை பிளந்ததாக சரித்திரம் கிடையாது. ஆனால் தேவன் வல்லமை உள்ளவர். அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தார் என்று கேட்டால் அந்த 106ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் இருக்கிறது, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரே துதியுங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணினார். அந்த ஜலத்தை ஒரு குவியலாக நிற்கும்படி செய்தார் என்று எழுதியிருக்கிறது. கடல் இரண்டாக பிளந்து ரெண்டு பக்கமும் தண்ணீர் மதில் போல நின்றது. அதனுடைய நடுவிலே அந்த ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, கட்டுக்கதை அல்ல. தேவன் வல்லமை உள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னுக்கும் பின்னுக்கும் போக முடியாத நெருக்கடியில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு வழி உண்டாக்குவார். ஆண்டவர் உங்களை நடத்துவார். அவர் அன்புள்ள தெய்வம், அவர் இரக்கமுள்ள தெய்வம். அவர் யாரையும் சாகடிக்கிறவர் அல்ல, அடிமைத்தனத்துக்குள்ளாக விடுகிறவர் அல்ல. அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறவர், வழி நடத்தக்கூடியவர். அவர் வல்லமை உள்ளவர். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே முதல் 11 வசனங்களில் எழுதியிருக்கிறது. கானா என்கிற ஒரு ஊர் கலிலேயா என்கிற நாட்டிலே இருந்தது. அங்கே ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அழைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் அங்கே போயிருந்தார். அந்த கல்யாண வீட்டில் என்ன செய்ததுன்னு கேட்டால் திராட்சை ரசம் குறைபட்டு விட்டது. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே போய் சொல்கிறார்கள், பொருட்கள் வாங்கி செய்யணும், ரொம்ப நேரம் ஆகும், யார் காத்திருக்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுகிற வேளையிலே அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் ஒரு சாதாரண தண்ணீரை ஒரு கச்சாரியிலே நிரப்பும்படியாக சொன்னார். அதற்கு பிறகு அதை மொண்டு ஜனங்களுக்கு பரிமாறும்படியாக அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அதை எல்லாரும் குடித்து பார்த்து விட்டு சொன்னார்கள், அந்த யோவான் 2 எழுதியிருக்கிறது, அது நல்ல ரசம், அது மாதிரியாக ருசியுள்ள திராட்சை ரசம் என்று அவர்கள் சொன்னதாக பைபிள் எழுதியிருக்கிறது. ஒரு சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாக தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் தம்முடைய வல்லமையினாலே மாற்றி இருக்கிறார். அதை குடித்தவர்கள் சொன்ன சாட்சி, இது நல்ல ரசம், இது ருசியான திராட்சை ரசம் என்று அவர் சொன்னார். அருமையானவர்களே, ஏமாத்துகிற வேலை இல்லை. இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் தானா? இயேசு கிறிஸ்து நல்லவர் தானா என்பதை நீங்களும் அனுபவித்து பார்க்கலாம், ருசித்து பார்க்கலாம். பைபிளே சொல்லி இருக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள். அந்த யோவான் 2:17 எழுதியிருக்கிறது, கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே அவர் இதை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய மகிமை என்ன சொல்கிறது? அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்குகிற தெய்வம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்யக்கூடிய ஒரு வல்லமையான தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர்
உங்களுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை அவர் மாற்றுவதற்கு இன்றைக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே வர வேண்டும், அவரிடத்திலே போக வேண்டும், அவரிடத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, இந்த வல்லமையுள்ள கிறிஸ்து உடைய வாழ்க்கையுடைய குறைவை நிறைவு செய்வார். உடைய வாழ்க்கையுடைய இக்கட்டான சூழ்நிலையில இருந்து உங்களை இந்த மாதிரியாக விடுவிப்பதற்கு அவர் அதிகாரம் உடையவர், அவர் வல்லமை உள்ளவர். அடுத்த வேதத்திலே விதமாய் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே விதமாய் எழுதியிருக்கிறது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உடையவர், வல்லமை உடையவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். நீங்கள் இந்த வேத பகுதியை படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அந்த மாதிரியாக திமிர்வாத வியாதி, அதாவது பக்கவாதம், எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. அவனை கட்டளோடு கூட சேர்ந்து தூக்கி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, அந்த மார்க் 2:5 இருக்கிறது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே 7வது வசனத்தில் அங்கே இருந்தவர்கள், தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்க முடியும், இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும் என்று அவர்கள் யோசனை பண்ணினார்கள். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் சொன்னார். அருமையானவர்களே, வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் மன்னிப்பதற்கு அதிகாரம் இந்த உலகத்திலே எந்த மனிதனுக்கும் யாருக்கும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உடையவர், அவர் வல்லமை உடையவர். காரணம், அவர்தான் பாவத்துக்காக என்ன செய்தார் என்று கேட்டால் சிலுவையிலே பலியானவர். அவர் பாவம் செய்யவில்லை, பாவம் அறியாத அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் நமக்காக சிலுவையிலே அந்த பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, பாவத்தை பரிகரிப்பதற்காக சிலுவையிலே தன்னுடைய சொந்த உயிரை கொடுத்தார். தன்னுடைய குற்றமில்லாத அந்த மாசற்ற அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. உடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமாக எது வேண்டுமா, நன்மை வேண்டுமானால் எங்கேயும் போங்கள், எதையும் செய்யுங்கள். ஆனால் பாவத்திலிருந்து மன்னிப்பு வேண்டுமா, பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமா, அதற்கு அதிகாரம் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கக்கூடியதான அந்த வல்லமை அவருடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினால்தான் அங்கே முடியும். எனவே அவர் சொன்னார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? படிப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆனால் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறாமல் தவிக்கிறீர்களா? பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள். பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட ஐக்கியமாக முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகத்திற்கு செல்ல முடியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் வருவான் என்று பைபிளிலே நீதிமொழிகள் 28:13 எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உடையவர். எனவே உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக 10 பைசா செலவு செய்ய வேண்டாம். அவரிடத்திலே உங்களுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்கள். அறிக்கை என்பது ஒத்துக்கொள்ளுகிறது. ஆண்டவரே, நான் பாவம் செய்திருக்கிறேன், பாவம் உமக்கு விரோதமானது, பாவத்தினாலே என்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது, என்னுடைய பாவத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று சொல்லி உங்களுடைய பாவத்தை மறைக்காமல் அவருக்கு அறிக்கை செய்ய வேண்டும். பைபிள் எழுதியிருக்கிறது 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என் பாவத்தை, ஒவ்வொரு தனி மனிதனும் பாவம் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கு பாவ மன்னிப்பு தேவை. இந்த பாவ தோஷம், இந்த பாவ மன்னிப்பு தேவன் ஒருவர் மாத்திரமே கொடுக்க முடியும். அவருக்குத்தான் வல்லமை உண்டு. அவர்தான் சிலுவையிலே பாவத்துக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட எழுந்து ஜீவிக்கிறவர். எனவே உங்களுடைய பாவத்தை மறைக்காமல் அவரிடத்தில் அறிக்கை செய்கிற வேளையிலே அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார். யோவான் 1:9 சொல்லியிருக்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, யார் இவர்? இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
சர்வலோகத்தினுடைய பாவத்துக்காக சிலுவையிலே பலியான தெய்வம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுமக்களுடைய பாவத்தையும் 10 பைசா கூட வாங்காமல் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய பாவ பரிகாரி, என்னுடைய பாவ வாழ்க்கையில் இருந்து எனக்கு விடுதலை தாரும், நான் உண்மை என்னுடைய இரட்சகராக தெய்வமாக விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிற வேளையிலே உங்களுடைய பாவத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். 50 தடவை ஜெயிலுக்கு 100 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரெல்லாம் பேப்பர்ல படிக்கிறோம். சட்டமும் சமுதாயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. பணமோ படிப்போ ஒரு மனிதனுடைய பக்தியோ ஒரு மனிதனை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர், பாவத்தை மன்னிக்கக்கூடியவர், வல்லமையுடைய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தினுடைய பாவத்துக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்று கேட்டால், தன்னுடைய ஜீவனை அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், அவருடைய ஜீவனை அவருடைய உயிரை யாரும் வாங்கல. அன்றைக்கு இருக்கிற ரோம போர் செய்வர்களோ மற்றவர்களோ அவரை சிலுவையில் அறைந்து அவரை அந்த மாதிரியாக கொலை செய்யவில்லை. அவர் சொல்லுகிறார், நானே அதை கொடுக்கிறேன். சர்வலோகத்துடைய பாவ நிவர்த்திக்காக அந்த கல்வாரி சிலுவை மரணத்திற்கு அவர் என்ன செய்தார் கேட்டால், தன்னைத்தானே வாலண்டியராக வழிய அவர் முன் வந்து நானே அதை கொடுக்கிறேன். ஒருவனே என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் உயிரை யார் வாங்க முடியாது. அவர் வல்லமையுள்ளவர். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, வாழ்க்கையிலே அதிகாரம் உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவன். அவருடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது. மனிதன் தன்னுடைய அதிகாரத்தினாலே அவரை சிலுவையிலே சாகடிக்கவில்லை. அவர் தானே என்ன செய்தார் என்று கேட்டால், அவர் ஒப்பு கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையில இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார்கள், நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் தான். நீங்கள் தேடுகிற அந்த நசரேயனாகிய இயேசு நான் தான் என்று அவர் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனேயே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, நான் தான் என்று சொன்ன இந்த 2 வார்த்தையினுடைய வல்லமை, அவரை பிடிக்க வந்தவர்கள் தரையிலே விழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப ஏற்பட்ட வல்லமையுள்ள தெய்வத்தை மனிதன் தன்னுடைய அதிகாரத்தினாலே தன்னுடைய பலத்தினாலே சிலுவையில் அறைய முடியுமா? ஒரு நாள் அறைய முடியாது. நானே அதை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை பற்றி நீங்கள் பைபிள் படிக்கிற வேளையிலே அந்த லூக்கா 23:46 எழுதியிருக்கிறது, அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று. சாக போகிற வேளையில மனிதனுடைய பேச்சு அந்த மாதிரி ரொம்ப உள்ளுக்குள்ளதான் போகும், சத்தமா பேச முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மகா சத்தமாய் கூப்பிட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஜீவனை யாரும் எடுக்கல, அவர் ஜீவனை விட்டார் என்று எழுதியிருக்கிறது. இருமா பைபிளை வாசிக்கிற வேளையில அந்த யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே அவர் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாருக்கும் ஜீவன் போனதுக்கு பிறகுதான் தலை சாயும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையை சாய்த்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று தேவனுடைய வசனத்தில் எழுதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையுடையவர். அவர் சிலுவையிலே நம்முடைய பாவத்துக்காக, சர்வலோகத்துடைய பாவத்துக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தினார். அதோடு மாத்திரமல்ல, அவர் உயிர் தெழுந்தார். அவருடைய வல்லமையினாலே அவர் என்ன செய்தார்? தேவனுக்கு வல்லமை உண்டு என்பதை சிலுவை மரணம் காண்பிக்கிறது. அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட இருந்தார். அது தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது. உலகத்திலே மரித்து போன எல்லாருடைய சவக்குழியும் மூடித்தான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் தம்முடைய வல்லமையினாலே உயிரோடு கூட இருந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுடையவர். அவருடைய சிலுவை மரணம் அவருடைய வல்லமையினாலே, அவருடைய உயிர்த்தெழுதலும் அவருடைய வல்லமையினாலே. இப்ப ஏற்பட்ட தெய்வத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே வல்லமையான காரியங்களை செய்தார். தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பொது வாழ்க்கையிலே அவர் வல்லமையான காரியங்களை செய்தார். அதற்காக யாரிடத்திலே காணிக்க வாங்கவில்லை. அவர் இலவசமாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அவர் எல்லா மனிதர் மேலும் அந்த மாதிரியாக கிருபையாக மன உருக்கத்தோடு கூட அவர் விடுவித்தார். அவர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளில் இருந்து அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். எனவே இந்த வல்லமையுள்ள தெய்வத்தை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் அனுபவித்து அவரை பின்பற்றுங்கள். குருட்டுத்தனமாக நீங்கள் யாரும் பின்பற்ற வேண்டாம். எனவே அவர் வல்லமையுடையவர் என்பதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த தேவனுடைய வல்லமையை பெற்று தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலும் தனி வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மேம்படுத்துவாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலே நீர் ஒருவரே வல்லமையுடையவர். உடைய வல்லமையினாலே நீர் செய்த அநேக காரியங்களை பற்றி பைபிளில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு என்று நீ சொன்னீர். உலகத்தில் இருக்கிற எல்லாம் உடைய வல்லமைக்கு கீழடங்கி இருக்கிறது. உடைய வல்லமையினாலே மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறீர், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்கிறீர். எனவே எங்களுக்கு இந்த மகத்துவமான சத்தியத்தை உண்மையை வெளிப்படுத்தின வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த வசனம் கேட்ட யாவருக்கும் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். உடைய வல்லமையினாலே அவர்களை நீர் மாற்றும், அவர்களை ரட்சியும், அவருடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்தரணும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் ஒரு முறை எங்களுடைய துதி சோத்திரங்கன மகிமையை முக்கிய செலுத்தி இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே தாழ்மையோடு ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு, மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு. கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு, மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. காரியம் ஒன்றும் வாய்க்கலையோ, கவலைகள் உன்னை வாட்டியதோ. காரியம் ஒன்றும் வாய்க்கலையோ, கவலைகள் உன்னை வாட்டியதோ. வாழ்க்கையின் எல்லையில் வந்திட்டாயோ, பயங்களும் உன்னை சூழ்ந்திட்டதோ. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. வியாதியின் வேதனை பெருகியதோ, பலவீனத்தால் நீ சோர்வுற்றாயோ. வியாதியின் வேதனை பெருகியதோ, பலவீனத்தால் நீ சோர்வுற்றாயோ. ஆதரவானோர் கைவிட்டாரோ, ஆயுளை எண்ணி
சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. வருத்தமும் பாரமும் சுமக்கின்றாயோ, வருந்தி அன்பாய் இயேசு அழைக்கின்றாரே. வருத்தமும் பாரமும் சுமக்கின்றாயோ, வருந்தி அன்பாய் இயேசு அழைக்கின்றாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களினா ஆதரவாய் உன்னை அணைத்திடுவார். சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. வாட்டிடுதோ, மரணத்தை சிலுவையில் ஜெயித்த சூதன். மரண பயம் உன்னை வாட்டிடுதோ, மரணத்தை சிலுவையில் ஜெயித்த சூதன். நித்திய ஜீவன் உனக்களிப்பா, இன்னும் ஏன் தாமதம் நம்பிடுவாய். சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு. மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு. கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு. மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. நேயர்களே, இயற்கையின் மீதும் பிரச்சனைகளின் மீதும் பாவத்தின் மீதும் வல்லமையுடையவர் தெய்வமான இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டீர்கள். உங்கள் பிரச்சனையிலிருந்தும் பாவ பழக்கத்திலிருந்தும் விடுதலை கொடுக்க வல்லவர் தெய்வமான இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதற்காகவே இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை தாமே சுமந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி தம் ஜீவனை கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கின்றார். சர்வ வல்ல தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து உங்கள் தவறுகளை அவரிடம் அறிக்கையிட்டு அவரை உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவத்தை மன்னித்து பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையை கொடுப்பார். சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? சிந்தித்து தீர்மானம் எடுங்கள். உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை வரவேற்கிறோம். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை முழுமையாக கவனித்து
உங்கள் சமாதான வாழ்விற்கான வழியை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நல்ல தீர்மானங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாற ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.